அப்பா சூத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆமென். ஆவியானவரே, எங்கள் மத்தியில இறங்கி வாரும் ஐயா. அடிமை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. உடைய வார்த்தை நாங்கள் கேட்க போகிறோம். ஒரு மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரவில்லை. ஆவியானவரே, உடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். நீர் பேசுங்க. அடிமைக்கும் அது பிரயோஜனமா இருக்கட்டும், கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமா இருக்கட்டும். காத்து கொள்ளுங்க. துதிக மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இந்த காலை நேரத்தில் கூட தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். சாமுவேலை குறித்து நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்தை வாசிங்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஆமென். போதும். இந்த இடத்துல நம்ம சாமுவேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரியும், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கூட தெரியும் சாமுவேலுடைய தாய் பெயர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அன்னாள். அப்போ இந்த அன்னாள் இந்த சாமுவேலை பெற்றெடுப்பதற்கு அவங்க எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்று அதுவும் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு பிரதிஷ்டையுள்ள ஒரு தாய், ஒரு அன்புள்ள ஒரு தாய், ஒரு ஜெபிக்கிற ஒரு தாய். இன்றைக்கு நம் தாய்மார்கள் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும். நம்முடைய சபையில் தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிக்கிற தாய்மார்களாக இருக்க வேண்டும். சாமுவேலுக்காக தாய் அன்னாள் அப்படிதான் அவர்கள் இருந்தார்கள். அவங்களுக்கு 10 ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் இருந்தது, அதுவும் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் நான் சில சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 10 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தபடியினால அன்னாள் மனக்லேசத்தோடு, மிகவும் வேதனையோடு, பாரத்தோடு, நம்ம கண்ணீரோடு ஜெபித்தார்கள். அப்போ ஜெபித்து அவர்கள் ஒரு பொருத்தனை எடுத்துக்கொண்டார்கள். 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. 22. அன்னாள் கூட போகவில்லை. அவன் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். போதும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாமுவேலை குறித்து நாம் பார்க்கும்பொழுது முதலாவது சாமுவேல் பிரதிஷ்டை உள்ளவராக இருந்தார். பிரதிஷ்டை அதாவது ஒரு டெடிகேட், ஒரு அர்ப்பணிப்பு, இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதிஷ்டை சாமுவேலுக்குள்ளாக இருந்தது. அது எப்படி வந்தது? அந்த சாமுவேலுக்குள்ள அந்த பிரதிஷ்டைனாவே தன்னுடைய தாய் அன்னாள் ஜெபிக்கிற ஒரு தாய், அதான் மனக்லேசமுள்ள ஒரு ஸ்ரீ. அப்போ அவங்க ஜெபிக்கிற தாயாக இருந்தபடினால அவங்க ஒரு பிரதிஷ்டை, ஒரு பொருத்தனை பண்ணுகிறார்கள். எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பீரானால் அதை நான் உங்களுக்கே கொடுத்து விடுகிறேன். இல்லை, அதை வாசிங்க அந்த வசனத்தை. முதலாம் அதிகாரம் சேனைகளின் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். ஆமென். பொருத்தனை உள்ள ஸ்ரீ, நல்ல அன்பான ஸ்ரீ தாய்.
நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஏதோ ஜெபிக்கணுன்றதுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடாது. ஒரு பொருத்தனையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். கடந்த நாட்களில் என்னுடைய காலில் பார்த்தீங்கன்னா 2 கால்லையுமே ஆணி, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, அதை ஒரு சுண்டைக்காய் வட்டம் இருக்கு இல்லையா, இந்த சைஸுக்கு வட்டமாக 2 கால்லையுமே தடிமனாக இருக்கும். 2 காலுமே என்னால் நடக்க முடியாது, தண்ணியில் கால் வைக்க முடியாது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஆனாலும் அது மத்தியில் கூட நான் கொல்லக்குப்பை ஊழியத்துக்கெல்லாம் நான் கடந்து போயிருக்கிறேன். ட்ரெயினில் போவேன், பஸ்ஸில் போவேன், இறங்குவேன், எல்லாம் அப்போ செய்துவேன். கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்துருந்தார். கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக நினைக்கிறேன், கொரோனாவுக்கு முந்தின வருடம் நினைக்கிறேன். அப்பொழுது என்னுடைய கால் மிகவும் பலவீனமாகிவிட்டது. அப்பொழுது நான் ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டேன். ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை, மோகன் ஐயா நிகழ்ச்சி சத்தியம் டிவியில் நான் எதேச்சா நான் உள்ள நுழையும் போது இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் உட்கார்ந்து அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது ஐயா சொன்னாங்க பொருத்தனையை குறித்து. அப்போ பொருத்தனை குறித்து சொல்லும் பொழுது நான் என் மனதில் நானும் ஒரு பொருத்தனை எடுத்துக்கொண்டேன். எப்படி எடுத்துக்கொண்டேன் என்றால், ஏசப்பா இந்த கால் ஆணி எனக்கு மறையுமானால் நான் 10 வேதாகமத்தை வாங்கி நான் ஜீசஸ் ரிடீம்ஸில் இருக்கிற மிஷினரிமார்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நான் ஒரு பொருத்தனை எடுத்துக்கொண்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அப்புறமா என் காலை நான் காமிக்கிறேன். அந்த இடது காலில் கம்ப்ளீட்டாக அது மறைந்து விட்டது. இல்லை அலிலியா சொல்ல மாட்டேங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உடனே நான் என்ன செய்தேன், எனக்கு அது எப்படி அனுப்புதுன்னு தெரியாது. அப்போ ஜஸ்டின் அந்தளவுக்கு அவர் வீட்டில் இருக்கார், ஜப வீட்டில் இல்லை. ஆனால் எப்படி அனுப்ப எனக்கு தெரியாது. ஜெபராஜ் அண்ணன் பெங்களூர்லேருந்து வந்திருந்தார். அப்போ நான் அண்ணங்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்காங்கண்ணா, அதை நான் அனுப்பணும், அந்த ஜீசஸ் ரிடீம்ஸ்க்கு நான் அனுப்பணும், அதை எப்படி அனுப்புறது எனக்கு தெரியலை. அதுதான் அதுக்கு என்ன பெரிய விஷயம், நான் அனுப்புகிறேன்னு சொல்லி அந்த நம்பரை எடுத்து அவர் நீ எவ்வளோ மணி கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை சொல்லுங்கள், இதில் போடுங்க அப்படின்னு சொல்லி நம் 10 வேதாகமத்துக்குரிய அந்த மணியை நான் அனுப்பினேன். ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் பார்த்தீங்களா பொருத்தனைங்க. அதுபோல் நம் வாழ்க்கையில் ஏனோ தானோ ஜெபிக்கலாம், என்ன சொல்கிறீங்க, ஆனாலும் ஒரு பொருத்தனையோடு ஒரு பிரதிஷ்டையோடு இருக்க வேண்டும். அதுதான் இந்த சாமுவேல் இருந்தார். சாமுவேல் எங்கே கற்றுக்கிட்டாரு? தன் தாயின் இடத்துல கற்றுக்கொண்டார். தன் தாய் பொருத்தனையோடு ஜெபிக்கிற ஒரு அன்புள்ள நல்ல ஒரு தாய், ஒரு பரிசுத்த தாய். அந்த தாயின் இடத்துல தான் அந்த சாமுவேல் குழந்தையாக இருக்கும்போது அவர் கற்றுக்கொண்டார். அவர் எப்படி, அது ரொம்ப நாள் கூட அவர் தாயின் இடத்துல இல்லை. அவர் பால் மறக்கிற வரைக்கும் தான் தாயின் இடத்துல இருந்தார். ஏன்னா தாய்மார்களுக்கு தெரியும் பிள்ளை பால் மறக்கிற வயசு என்ன வயசு சொல்லுங்களேன் தாய்மாருங்களேன். பிள்ளை பால் மறக்குது இல்லையா, பால் மறக்கும்போது அந்த பிள்ளைக்கு என்ன வயது இருக்கும்? ஒரு 2, 2, 1, சரி 2 தான் வைத்துக்கொள்ளுங்களேன். இல்லை சில பிள்ளைகள் 2 வயசு வரைக்கும் கூட பால் குடிக்கிறாங்க தானே, அப்படி 2 வயது வைத்துக்கொள்ளுங்க. 2 வருடம் வரைக்கும் தான் அந்த சாமுவேல் தன் தாயின் இடத்துல இருந்தார். நான் சொல்ல வேதம் அப்படி தான் சொல்லுது. இல்லை பால் மறக்க அந்த வாசி சொல்லிங்களா, வாசிங்க அதை மீண்டும் 3ஆம் அதிகாரம். அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். ஆமென். என்ன வசனம் சிஸ்டர் சொல்லுங்க? 22மா 22 1:22 வயதுங்க எல்லாம் வாசிங்க, திரும்ப வாசிங்க. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். பாத்தீங்களா? அப்ப அந்த பிள்ளை பால் மறக்கிற வரைக்கும் தான் அந்த தாயின் இடத்துல இருந்துச்சு. அதற்கு பிறகு அந்த பிள்ளை எங்க இருந்துச்சு சொல்லுங்க? ஜெப வீட்டில் ஏலியின் இடத்துல ஆசார் இடத்துல வளர்ந்து வந்தது. அப்ப நம்ம வாசித்தோம் இல்லையா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன வாசித்தோம்? அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அதிகாரம் 1ஆம் வசனம் 1 சாமுவேல் 3:1. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருவதில்லை. ஆமென். ஆசாரியனாகிய ஏலி வாழ்ந்த நாட்களில எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? அந்த நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. நிறைய வசனம் கிடையாது, நிறைய போதிக்கிற ஆசாரியர்கள் இல்லை.
அப்படியே இருந்தாலும் அந்த ஆசாரிகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களா? பண ஆசை நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அப்படி வாழ்ந்த ஒரு காலத்தில் இந்த சாமுவேல் வந்து எப்படி இருந்தாரு? பிரதிஷ்டை உள்ளவராக இருந்தாரு. இல்லை, அல்லேலூயா சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு நிறைய வேத வசனம், எந்த நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணினாலும் நமக்கு மெசேஜுக்கு குறையே இல்லை. யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசிகிட்டே வராங்க, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் சாமுவேல் வாழ்ந்த காலத்தில் இந்த வசனம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள்? அபூர்வமாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல தான் மாத்திரம் என்ன செய்ய முடியுமா? இந்த வசனத்தை கேட்க முடியும். அப்படி வாழ்ந்த காலத்தில் கூட சாமுவேல் எப்படி இருந்தார்? பிரதிஷ்டையோடு இருந்தார். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? தெரியாது சிஸ்டர். எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்கள்? சொல்ல மாட்டேன்றீங்களே. பிரதிஷ்டையா இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். கிறிஸ்தவர்கள்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் உடை உடுத்தணும், இப்படி தான் முடி வெட்டணும், இப்படி தான் உடை போடணும், இப்படி தான் பேசணும், இந்த மாதிரி ஆகாரம் தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லலை, வசனம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. சாமுவேல் அப்படி தான் இருந்தார். சாமுவேல் எப்படி இருந்தார்? பிரதிஷ்டை உள்ளவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, சட்டங்களை வந்து சாமுவேல் எப்படி சாதாரண மனிதர் இல்லை, அவர் ஆசாரியர், தீர்க்கதரிசி, நியாயாதிபதி, சட்டங்களை இயற்றி அந்த சட்டங்களை வந்து ராஜாக்களுக்கு எழுதி கொடுக்கிறவராக இருந்தார். அப்படிப்பட்ட சாமுவேல் எப்படி இருந்தார்? பிரதிஷ்டையோடு இருந்தார். அதனால தான் அவருடைய புகழ்ச்சி எப்படி இருந்துச்சா, தான் முதல் பெயர் சேபா வரைக்கும் அவருடைய புகழ்ச்சி இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்ம வீட்லேயே நமக்கு சாட்சி இல்லை. இப்போ ஏதோ ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு கிடந்தான் பாருங்க ஒருத்தன், அவனுக்கு வீட்லேயே சாட்சி இல்லை. அவங்க மனைவியே போயிட்டு குற்றம் சாட்டி அவன் மேலே பொல்லாத வழக்கு போட்டு விட்டது. இல்லை, தெரியும் தானே உங்களுக்கு எல்லாம். அதுதாங்க ஒரு லிமிட்டாக இருக்கணும். பரிசுத்தவான்களை பேசுகிற விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்களா, வீட்டாரே உனக்கு சத்ரு. வீட்டில் நமக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கிறவங்க மனைவி நம்மை குறித்து நல்ல சாட்சி கொடுக்க வேண்டும். நம் கணவர் நம்மை குறித்து நல்ல சாட்சி கொடுக்க வேண்டும். கடந்த வாரம் ஒரு சகோதரி சொன்னாங்க பார்த்தீங்களா, என் கணவர் என்னை தாய் போல் என்னை பார்த்துக்கிட்டாரு. அப்படி தான் இருக்கணும். அந்த சாட்சி நமக்கு வேண்டும். அப்படிதான் நம்ம குடும்பங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் பிரதிஷ்டையோடு நாம் காணப்பட முடியும். இந்த சாமுவேல் அப்படி தான் இருந்தார். சாமுவேல் வந்து ஏலிக்கு முன்னாடி இருக்கும்போது மிகவும் பரிசுத்தமாய் நடந்து கொண்டார். சின்ன வயதில் அவர் தேவ சத்தத்தை கேட்டார். அப்போ சாமுவேலே சாமுவேலே என்று 3 முறை தேவன் சாமுவேலை கூப்பிடுறாரு, குழந்தையா சின்ன பருவத்தில் இருக்கும்போது. இன்னைக்கு அதுக்காக தான் நம்ம பிள்ளைங்களை வந்து கண்டிக்கிறேன். பிள்ளைங்கள்லாம் ஜபத்தில் ஒழுங்காக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிக்கிறோம். ஆனாலும் இந்த பிள்ளைகள் எப்போ திருந்துவாங்க நமக்கு தெரியாது. ஆனால் சாமுவேல் பாருங்க, சின்ன வயசுலேயே தேவ சத்தத்தை கேட்டு வந்தார். எப்படி அந்த தேவ சத்தத்தை கேட்டு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். வாசிங்க அது. அவர் ஏலிக்கு முன்பதாக சாமுவேல் பணிவிடை செய்து கொண்டிருந்தார். மூன்றாம் அதிகாரம் ஏலிக்கு முன்னாடி சாமுவேல் இருந்து பணிவிடை செய்து கொண்டாருன்னு வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஞாபகம் இருக்குதுங்களா? எடுத்து வாசிங்க. ஆமென். வசனம் சொல்லுங்கம்மா. 3 வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். பார்த்தீங்களா, முதலாம் வசனத்திலேயே முதல் வரியில் இருக்குது இல்லை, சாமுவேல் பிள்ளையாண்டான். அப்போ பிள்ளையாண்டான்னா அவருக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 8, ஒரு 9, ஒரு 10 இருக்குமா? ஒரு 12 வயசு இருக்குமா? இல்லை, அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலெலாம் இருக்காது. அப்படியாக பிள்ளையாண்டான் என்ன செய்கிறாராம்? ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அப்போ கர்த்தருக்கு அந்த பணிவிடை செய்து கொண்ட சாமுவேலை தான் கர்த்தர் என்ன பண்ணார்? ராஜாக்களுக்கு சட்டங்களை இயற்றி கொடுப்பதற்காக அவர் ஏற்படுத்தினார். தீர்க்க தரிசிகளை அபிஷேகம் பண்ணுவதற்காக அவர் ஏற்படுத்திட்டார். அடுத்து ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக சாமுவேலை ஏற்படுத்திட்டார். அவர் செய்த ஒரு காரியம் என்னது? பணிவிடை செய்து கொண்டிருந்தார்.
இன்றைக்கு பாஸ்டர் அம்மாவுக்கு பணிவிட செய்கிறீங்களா? சபையில் வந்து வேலை செஞ்சால் கேவலமாக நினைக்கிறோம் இல்லை? அப்படி தானே? அப்படி நினைக்கக்கூடாது. பாஸ்டர் அம்மாவுக்கு பாஸ்டருக்கு ஒரு வேலை செஞ்சால் அது கர்த்தருக்கு செஞ்சது மாதிரி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போகிறீங்க? செய்கிறீங்களா? அந்த பணிவிட ஆவி உங்ககிட்ட இருக்கா? ஆரம்ப நாட்களில் ஐயாவும் ஆண்டியும் வெளியே போயிட்டு வந்த உடனே அந்த ஷூவை துடைக்கிறதுக்கு ஆண்டியுடைய செருப்பை துடைக்கிறதுக்கு நாங்கள் போட்டுன்னு இருப்போம். நான் உங்களுக்கு பணிவிட செய்த ரொம்ப எனக்கு ஆர்வம். வந்த உடனே அந்த செருப்பை என்ன செய்வோம், அந்த துணி எடுத்து சுத்தமாக நான் துடைச்சி யாருமே செய்யாத மாதிரி ஒன்றும் தெரியாமல் துடைச்சி அப்படி உரமாக வச்சுடுவேன். அப்போ இதெல்லாம் வந்து கிரைஸ்மஸ் சிஸ்டர் பார்ப்பாங்க. அவங்க ரசிக்கப்பட்டு புதுசாக அப்போ தான் பார்த்த உடனே இதெல்லாம் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை, செய்யணும்னு நினச்சா நீங்கள் கூட செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சொல்லலாம் மாட்டாங்க, நமக்கு இது வந்துவிடும். அந்த பணிவிடையின் ஆவி பரிசுத்தவான்களுக்கு நாம் செய்யுமோமானால் அது யாருக்கு செய்தது மாதிரி சொல்லுங்கள்? கர்த்தருக்கே செய்தது மாதிரி. அந்த கர்ச்சிப்பை எடுத்து மடித்து அவங்க போகிற வரைக்கும் எடுத்து கொடுத்து அவங்க பேக்கெல்லாம் கொடுத்து அதெல்லாம் பண்ணி இந்த கொண்டை போடும்போது அவங்களுக்கு பின்னு அந்த சீப்பு அந்த பவுடர் அந்த கண்ணாடி எல்லாம் அவங்க சொல்லலாம் மாட்டாங்க, அவங்க கேட்கலாம் மாட்டாங்க. எனக்குள்ளேயே அது வந்துவிடும். நானே உங்களுக்கு வாலண்டரியாக நான் செய்வேன். பரிசுத்தவான்களுக்கு செய்யணும், தீர்க்கதரிசி செய்யணும். அது செய்தாலாவது நமக்கு என்ன உண்டாகும்? ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வருமே. அல்லேலூயா சொல்லலாமா? சாமுவேல் அதை தாங்க செஞ்சார், பணிவிடை செய்தார். பிள்ளையாண்டான் சின்ன வயதில். இன்றைக்கி உங்கள் சின்ன பிள்ளைங்களை நீங்கள் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புங்க, பணிவிடை செய்ய அனுப்புங்க, பாய் போட அனுப்புங்க, சேர் துடைக்க அனுப்புங்க, மைக்கு போட அனுப்புங்க. ஆனால் நம்ம செய்கிறதே இல்லை. இந்த சபையில் யார் போட்டது பாயெல்லாம்? நான், கிறிஸ்மஸ் சிஸ்டர், சித்ரா சிஸ்டர், தம்பி, மைக்கெல்லாம் சிஸ்டரே பலவீனம் ஆகிடுவாங்க. பாவமாக இருக்கும், இருமல், வீசிங், இரவெல்லாம் தூங்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த மைக்கை அந்த அம்மா தான் வந்து போடுவாங்க. ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பான், ஆவியானவரே பலப்படுத்துங்க. எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சால் நான் போடுவேன். எனக்கு அது மாத்திரம்தான் மற்றதெல்லாம் நான் செய்வேன். எல்லாம் நான் மேட்டெல்லாம் விரிச்சிடுவேன், எல்லாம் சுத்தம் பண்ணுவேன், துடைப்பேன், எல்லாம் நீட்டாக. நேற்று முந்தினத்தோடு நான் தான் எல்லாம் செஞ்சேன். இதெல்லாம் நான் செய்வேன். மைக்கெல்லாம் எனக்கு போட தெரியாது, அதுவும் நான் கற்றுக்கொண்டால் நல்லாயிருக்கும். அப்படியாக எல்லாமே யார் செய்வாங்க? சிஸ்டர் தான் செய்யும். பாவமாக இருக்கும் எனக்கு. ஒரு ஆண் துணை நமக்கு, ஒரு ஆண் கூட. அப்போ நினைப்பேன், ஒரு சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை நம்ம வச்சுக்கலாமா? மைக்கு போட, இதெல்லாம் செய்வதற்கு யாராவது ஒருத்தர் சம்பளம் கொடுத்து நம்ம வச்சுக்கிட்டா அந்த டைமுக்கு வந்து போட்டு போவாங்களா? அப்படிலாம் நான் யோசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். அதுபோல் சபையில் பணிவிடை செய்வதற்கு இன்றைக்கு ஆவிகள் வேண்டும். ஆமைன்னே சொல்ல மாட்டேன்றீங்க, கஷ்டமாக இருக்குது இல்லை? ஆமாம், கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு வருத்தமாக இருக்கும். பின்னாடி ஒரு நாளைக்கு நீங்கள் யோசிக்க வேண்டியதாகிவிடும். பணிவிட செய்யணும் பிரியமானவர்களே, சபையில் வாழணும், சபையை விசாரிக்கணும். சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான் ஆசாரியனாகி ஏலிக்கு முன்பதாக பணிவிடை செய்தார். இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? இயேசு பணிவிடை ஆவியாக இருந்தார், இயேசு பணிவிட செஞ்சார். இன்றைக்கி நாம் செய்யலாமா? பிரதிஷ்டை வேணுங்க, அதுக்கெல்லாம் ஒரு பிரதிஷ்டை வேணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் பாருங்களா, பந்தி விசாரிப்புன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்காங்க. அந்த குரூப்புக்கு வந்து அவங்க கூட என்னங்க, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தார்கள் பந்தி விசாரிக்கிறதுக்கு. பந்தி விசாரிக்கிறதா சாப்பாடு பரிமாறுவதற்கு, குழம்பு ஊற்றுவதற்கு, பொரியல் வைப்பதற்கு, ரசம் ஊற்றுவதற்கு, எல்லாத்துக்குமே என்ன வேண்டும் சொல்லுங்கள்? ஒரு அபிஷேகம் வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் வாசிங்க. ஆறாம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 6:3. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நற்சாட்சி வாசிங்க, இன்னொரு முறை வாசிங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். எந்த வேலைக்காக? ஆமா, கீழே வாசிங்க. ஆமா, 2ஆம் வசனம் வாசிங்க.
ஆமீன். அப்ப தகுதி, பந்தி விசாரிப்பு செய்வதற்கு தகுதி என்ன வேண்டும்? அந்த 3ஆம் வசனத்துல வாசிச்சோம் இல்லைங்களா? பரிசுத்த ஆவி ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். அப்ப அவ சாப்பாடு போடுறதுக்கே இவ்வளோ ஒரு குவாலிஃபிகேஷன் தேவன் எதிர்பார்க்குறாரு. நம்ம இன்னைக்கு ஆகாரம், நான் ஜபத்தோடு தான் நான் ஆகாரம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். எல்லாமே ப்ரேயர் தான். காய் கட் பண்ணும்போது ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பெலன் கிடையாது. நான் அந்த அளவுக்கு என்னுடைய சரீரத்தில் பெலன் இல்லை. பார்க்க தான் நான் அப்படி இருப்பேனே ஒழிய என் சரீரம் முழுவதும் வியாதி பலவீனம் தான். நான் இருப்பது தேவ கிருபை தான். என்ன சொல்கிறீங்க? அதனால் காய் கட் பண்ணும்போது, பூண்டு உரிக்கும் போது, வெங்காயம் உரிக்கும் போது, 3 கிலோ வெங்காயம் போன வாரம் நான் ஒரே ஆள் உரிச்சு எடுத்தேன். சோதனை பண்ணிகிட்டே உரிப்பேன். கடகன் எப்படி உரிச்சோன்னே தெரியாது, எப்படி பூண்டை உரிச்சோன்னே தெரியாது, எப்படி காயை வெட்டினோன்னே தெரியாது. அப்படி நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே நம்ம செய்யும்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் சொல்லுங்கள்? அந்த பெலனை கர்த்தர் கொடுப்பார். அதுக்கு கூட ஒரு தகுதி வேண்டும். அந்த பரிசுத்த ஆவி வேண்டும், ஞானம் வேண்டும், நற்சாட்சி வேண்டும். எதுக்கு சொல்லுங்க? சாப்பாடு எடுத்து பரிமாற. என்னம்மா சொல்லுங்கம்மா? எதுக்கு? சாப்பாடு பரிமாறத்துக்கு பரிசுத்தம் வேண்டும், ஞானம் வேண்டும், நல்ல சாட்சி வேண்டும். இந்த சிஸ்டர் நல்ல ஜெபிக்கிற சிஸ்டர், இந்த பிரதர் நல்ல ஜெபிக்கிற பிரதர், இவர் எப்போதும் வேதம் வாசிப்பார், இவர் எப்பவுமே ஜெபம் பண்ணுவார், இவர் எப்பவுமே குடும்ப காரியத்தில் ரொம்ப கவனமாக இருப்பார், அப்படி என்று சொல்லி நம்மை குறித்து என்ன வேண்டும் சொல்லுங்கள்? நல்ல சாட்சி வேண்டும். இன்றைக்கு அந்த சாட்சி நம் வாழ்க்கையில் இருக்கிறதா? இல்லை என்றால் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். குடும்பத்தை நம்ம அக்கறையோடு நடத்த வேண்டும், குடும்பத்தை விசாரிக்கணும், குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் நம்ம செய்யணும், பிள்ளைகளை நம்ம கவனிக்கணும். பிள்ளைங்க எங்கே போகிறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும்? கவனித்து கொண்டிருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் போதித்து கொண்டிருக்க வேண்டும், வசனங்களை நம்ம சொல்லி கொடுத்து கொண்டிருக்க வேண்டும், பாடல்களை நம்ம பாட கற்றுக் கொடுக்க வேண்டும், வசனங்களை வாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். சாமுவேலுக்கு ஏலி அதை செய்தார். ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்படி இருக்கும்போது தான் நற்சாட்சி பெற்று சாமுவேலாக மாறினார். அதனால தான் சாமுவேல் ஒரே ஒரு பாயிண்ட் தான், 4 பாயிண்ட் கொண்டு வந்தேன். ஒரு பாயிண்ட்டு இவ்வளோ இருக்குது சாமுவேலை குறித்து, இன்னும் மீதியெல்லாம் எப்படி பேசுறதுன்னு தெரியல. கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, அப்படிப்பட்ட வேத வசனம் குறைவாக இருந்த நாட்களில் கூட சாமுவேல் பிரதிஷ்டையோடு இருந்தார். இன்னும் ஒரு மனிதனை குறித்து நான் வாசிங்க, பிரதிஷ்டையோடு இருந்தார். தானியேலை குறித்து நான் வாசிக்கிறோம். தானியேல் பாபிலோன் தேசத்து ராஜாவினால சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார். அப்போ சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த இடத்துல தானியேல் பாருங்க, அவரும் தன்னுடைய நண்பர்கள் 3 பேரும் 4 பேரும் சேர்ந்து ஒரு பிரதிஷ்டையுள்ள மனிதர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த ஆகாரத்தில் கூட அவர்கள் அவங்க ரொம்ப கவனமாக இருந்து பிரதிஷ்டை பண்ணி கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பார்த்தீங்களா? தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டாரு. என்ன பண்ணி கொண்டாரு? அவர் பானம் பண்ண திராட்சை ரசத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி. ஏனென்றால் பாபிலோன் தேசத்து ராஜாக்கள் அவர்கள் உண்ணுகிற உணவு, அவர்கள் குடிக்கிற பானம் எல்லாமே அவருடைய தேவதைகளுக்கு பலியிட்டு கொண்டு வந்துதான் அதை சமைத்து சாப்பிடுவார்கள். அந்த ரகசியத்தை தானியேல் என்ற தேவ மனிதன் அறிந்து வைத்தபடினால்தான் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொள்கிறார். வெளியில் சொல்லலை. வெளியில் சொன்னால் நம்ம இருக்கிறது எந்த நாட்டில்? பாபிலோன் தேசத்தில். அங்கே இருக்கும்போது நம்ம வெளியில் சொல்லிட்டு இருந்தால் நம்மளை உயிரோடு வைக்க மாட்டாங்க. அதனால தான் ஞானம் வேண்டும். அந்த ஞானமாய் தானியேல் செயல்பட்டபடினால தான் என்ன பண்ணார்? இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார். அந்த இருதயத்தில் பண்ணி கொண்ட தீர்மானம் யாருக்கு தான் தெரிய வேண்டும்? தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். என்ன சொல்கிறீங்க? நம்ம பண்ணிக்கொண்ட தீர்மானம் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். தேவனுக்கு தெரிந்த உடனே அந்த சாப்பாடு கொடுக்க வருவாங்களா, பக்லர், அவங்கெல்லாம் வருவாங்க இல்லையா தானியேலுக்கு. அவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 2 பேர் அவங்க நியமிப்பார்கள். அப்போ அந்த மனிதர்கிட்ட தானியேல் கேட்டுக்கொள்கிறாரு, தயவு செய்து எனக்கு நீ என்ன பண்ணாத, அந்த கறிகள்லாம் வைக்க வேண்டாம், அந்த நான்வெஜ்ஜெல்லாம் எனக்கு வைக்க வேண்டாம், எனக்கு வெஜ்ஜி மாத்திரம் கொடுத்தா போதும், ஒரு 10 நாள் மாத்திரம் எனக்கு நீ கொடுத்து பாரு, அதுக்கு பிறகு என்னுடைய முகம் எப்படி இருக்கு நீ டெஸ்ட் பண்ணி பாரு. அப்போ இவன் என்ன சொல்கிறான்? என் வேலையே போயிடுமே, நான் என்ன செய்வது? ராஜாவுடைய கட்டளையாச்சா, நான் நிறைவேற்றி தீரணுமே. பரவாயில்ல இருக்கட்டும், உனக்கு வேலை போகாது, நான் வேண்டிக்கிறேன், நீ 10 நாள் மாத்திரம் எனக்கு பருப்பு வகைகள் மற்ற கீரைகள் இதெல்லாம் கொடுத்து பாரு, என்னுடைய முகம் எப்படி இருக்குது என்று சொல்லி. அதற்கு பிறகு நீ உன்னுடைய வேலை
வேலையை நீ செய்யலாம். இன்றைக்கு இறுதிய தீர்மானம் வெளியரங்கமாக அந்த அதிகாரிகளோடு பேசுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறாரு. இன்றைக்கு நாம் கூட வேலை ஸ்தலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நிறைய இடத்துல போகிறோம் வரோம். நம்ம அவர்கிட்ட பேசும்போது எப்படி நடந்து கொள்ளுகிறோம், இல்லை பரவாயில்ல கிறிஸ்தவங்க அவங்க சொல்லி கொடுப்பாங்க, பரவாயில்ல கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் நீங்கள் தப்பு செஞ்சுட்டு இயேசுவே மன்னிங்கன்னா மன்னிச்சிடுவார், அதை பற்றி ஒன்றும் நோ ப்ராப்ளம், சாப்பிட்டு எல்லாம் மன்னிப்பு கேளுங்க அப்படி என்று சில பேர் நமக்கு சொல்லி கொடுப்பார்கள். அந்த நேரத்தில் தான் நம்ம எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்கள்? பிரதிஷ்டை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த பிரதிஷ்டையை நம்ம காத்து கொள்ளணும். அந்த நேரத்தில் தான் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் மிக கவனமாக இருக்கணும். இல்லைங்க பிரதர், இல்லைங்க சிஸ்டர், பரவாயில்ல என்னுடைய சரீரம் ஒத்துக்காது. ஒரு பிரதர் வந்து கென்யாவுக்கு போயிட்டு வந்து அவருடைய சாட்சி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அப்போ நான் சொல்லிட்டு இருக்கும்போது, சிஸ்டர் அங்கே வந்து கென்யா போயிட்டு நாகாலாண்டுக்கு வந்திருக்காரு. அப்படியே போயிட்டு ஒவ்வொரு இடமா வந்து அங்கங்கே வந்து அவங்களுக்கு கறியெல்லாம் வைப்பாங்களாம். அப்போ நாகாலாண்டில் வரும்போது அப்போ அவர் கேட்டாராம், இது என்ன அப்படின்னு. ஐயோ இது நாய் கறி, விசேஷமான நாய், இங்கே கிடைக்காது இதை நீங்கள் ஏன்னா அவங்களுடைய அந்த ஸ்டேட்டில் வந்து நாய்க்கறி சாப்பிட்றது அவங்க பழக்கம். இப்போ நம்ம நாட்டில் நாய்கள்லாம் அப்படியே திரிஞ்சிட்டு கிடக்குது இல்லையா, அந்த நாட்டில் போய் பாருங்கள், அந்த ஸ்டேட்டில் பாருங்கள் நாய்கள் வெளியிலேயே இருக்காது. அவங்க தான் அது ஃபேமஸ், அவங்க சாப்பிட்டே ஆகணும். அவங்களுடைய சீதோஷலத்துன்னு நினைக்கிறேன், என்ன நமக்கு தெரியாது. பட் ஆனாலும் அந்த ஸ்டேட்டில் உள்ளவர்கள் நாய்க்கறி அவங்க சாப்பிடுவது வழக்கம். அப்போ இவர் சொல்லிட்டாராம், எனக்கு வயிற்றுப்போக்கு, அதனால் எனக்கு தயவுசெய்து எனக்கு இதெல்லாம் கொடுக்காதீங்க ப்ளீஸ், எனக்கு வேறு எதனா இருந்தால் பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரதர் சாப்பிட்டு தன்னை அந்த இடத்துல காத்து கொண்டாராம். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அப்படி நம்ம தப்பிக்கொள்ளணும். அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பிசாசு மக்கள் வாழ்கிற அந்த உலகத்தில் சில காரியங்கள் வரும், அந்த நேரத்தை நம்ம டெடிகேட்டை நம்ம எழுந்து போகக்கூடாது, நம்முடைய பிரதிஷ்டை நம்ம எழுந்து போகக்கூடாது. சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்கள், வேதத்தில் தன்னுடைய பிரதிஷ்டை அவனை எழுந்து போயிட்டான். அவன் வந்து நசரேய விரதம் கொண்டவன். வீட்டில் போய் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நசரேய விரதம் கொண்டவன் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் திராட்சை பழ வற்றலாகிலும் சாப்பிடக்கூடாது. செத்து போன பிரேதத்துக்கிட்ட அவன் போகக்கூடாது. அவன் என்ன அவனுக்கு தலைமயிரை அவன் என்ன செய்யக்கூடாது? அவன் வெட்டக்கூடாது. அப்படிதான் அந்த நசரேய விரதம் படைத்தவர்கள். ஆனாலும் சிம்சன் என்ன செய்துட்டான்? செத்து போன பிரேதத்தை அவன் சிங்கத்தை அடித்து அங்கே போட்டு அடுத்த நாள் அம்மா அப்பா கூட வரும் பொழுது அந்த சிங்கத்தின் உடலில் இருக்கிற தேனை எடுத்து அவன் சாப்பிட்டுட்டான். அது செத்து போன பிரேதம் என்னது அவனுக்கு நல்லா தெரியும். அந்த விரதம் கொண்டவர்கள் என்ன செய்யக்கூடாது? செத்து போன பிரேதத்துக்கிட்ட அவங்க போகக்கூடாது. ஆனால் இவன் என்ன செஞ்சிட்டான்? தன்னுடைய பிரதிஷ்டையை இழந்துட்டு அந்த செத்து போன பிரதிஷ்டையில் இருக்கிற தேனை எடுத்து அவன் சாப்பிட்டு விட்டான். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரதிஷ்டை இருக்கா? அந்த பிரதிஷ்டை நம்ம இழக்கக்கூடாது. அதில் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம உண்மையாக உத்தமமாக இருக்க வேண்டும். சாமுவேல் அப்படி தான் இருந்தார். சாமுவேல் அப்படி இருந்தபடினால்தான் ராஜாக்களுக்கு சட்டங்களை ஏற்றுக் கொடுப்பதற்காக தேவன் அவரை பயன்படுத்தினார். ஆசாரியர்களுக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கு தேவன் சாமுவேலை என்ன செய்தாரா? பயன்படுத்தினார். தானியேலை பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையில அவர் டெடிகேட் பண்ணபடினால தானியேலை அந்த மாகாணத்துக்கே அதிகாரியாக கர்த்தர் மாற்றினாரு. ஆமென். இல்ல உண்மைதானே? மாற்றினாரா இல்லையா? தானியேல் மாத்திரம் அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த தேவதை கூட ஒரு வணக்கம் போட்டுட்டு நம்ம கர்த்தர் நம்ம சர்வ வல்லவர் பார்த்துட்டா இருக்காரு, நம்முடைய யெகோவா பார்த்துட்டா இருக்காரு, நம்ம அடிமையை தானே வந்திருக்கிறோம், அடிமையா நம்ம வந்துட்டு நம்ம ஏன் அதெல்லாம் செய்யணும்னு அங்கே ஒரு வணக்கம் போட்டுட்டு அதெல்லாம் சாப்பிட்டு இருந்தால் அவர் அந்த மாகாணத்துக்கு பிரதம மந்திரியாக மாறி இருப்பாரா? இல்லை பாருங்க, எவ்வளோ ஒரு நல்ல ஒரு உள்ளம் தானியேலுக்கு. அவர் அந்த பிரதிஷ்டையில் இருந்தபடினால தான் அந்த பாபிலோன் முழுமைக்கும் அதிகாரியாக கர்த்தர் வைத்தாரு. இன்னைக்கு நம் வாழ்க்கையில் கூட பிரதிஷ்டை ரொம்ப ரொம்ப அவசியம். வாலிப பிள்ளைகள் பிரதிஷ்டையாக இருக்கணும். வாலிப தம்பிமார்கள் ஜெபிக்கணும், தானியேலை போல ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். வாலிபர்கள் மாத்திரமல்ல, எல்லாருமே நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும், டெடிகேட்டோடு பிரதிஷ்டையோடு இருக்க வேண்டும், இருதயத்தில் தீர்மானம் பண்ண வேண்டும். அந்த தீர்மானம் எப்படி? எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அதை உங்களுக்கே கொடுக்குறேன்னு அண்ணால் சொன்னாங்க, அப்படியே செய்து முடித்தார்கள். தானியேல் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினாரு, அதை அப்படியே செய்து முடித்தாரு. இன்றைக்கு நானும் நீங்களும் பிரதிஷ்டை உள்ளவர்களாக இருக்கலாமா? தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள், பொருத்தனையோடு இருங்கள், பொருத்தனை பண்ணிக்கொள்ளுங்க. 1 மணி நேரம் நான் ஜெபிக்கிற தேசத்துக்காக, என் இந்தியாவுக்காக நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன். 28 மாநிலங்கள் இருக்குது, 9 யூனியன் பிரதேசம் இருக்குது.
நான் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் இதுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை கண்டினியூவாக உங்களால் 1 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிக்க உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் பிரித்து நீங்கள் ஜெபிக்கலாம். 10 நிமிடம் ஜெபிங்க. 28 மாநிலத்தில் நீங்கள் 3ஆக பிரிங்க. 2ஆக பிரித்தா கூட 14 மாநிலம். அது அந்த 14 2ஆக பிரித்தாலும் 7 மாநிலம். அப்போ 7 மாநிலத்தில் 10 நிமிடம், இன்னொரு 7 மாநிலம் 10 நிமிடம். அப்படி உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்படியெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பிரித்து வைத்து நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க நாம் பொறுத்தனை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம சொல்லிட்டு நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது இல்லை, அது மிக முக்கியம். கவனமாக இருக்கணும். நம்ம சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், நிச்சயமாக செய்யணும். கர்த்தருடைய கிருபையினால் இன்ன வரைக்கும் இன்னைக்கு காலையில் கூட நான் எல்லா மாநிலத்துக்காக ஜெபித்தேன். 28 மாநிலம், 9 யூனியன். நம்முடைய தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள். அந்த 38 மாவட்டங்கள் ஆட்சி செய்கிற ஆளுநர்கள், மாவட்ட ஆட்சி செய்கிற யார் அவங்க, ஆட்சியாளர், கலெக்டர், சப் கலெக்டர், தாசில்தார், அவங்க கீழே இருக்கிறவங்க, அந்த வட்டாட்சியர் எல்லாமே நம்ம கொண்டு வரணும். சும்மா கிடையாது. 38 மாவட்டத்துக்காக சோதனையா ஆசீர்வாதம் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற எம்எல்ஏ, எம்பி, மேயரு, இல்லை அவங்களுடைய வார்டு மெம்பர், கவுன்சிலர், வட்ட செயலாளர், அப்படியாக அங்கே இருக்கிற வட்டாட்சியாளர்கள், இவங்க எல்லாரையும் நம்ம கொண்டு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்படி ஜெபிக்கும் போது தாங்க கர்த்தர் நம்ம நம்புவார். இல்லைன்னா நம்மளை நம்ப மாட்டார். அது ஒரு பிரதிஷ்டை, ஒரு அனுபவம். அது நம்ம தேவ சமூகத்தில் நம்ம டெடிகேட் பண்ணி கொள்ள வேண்டும். நம்முடைய இந்த பிரதிஷ்டையை கடைசி வரைக்கும் நம்ம காத்து கொள்ள வேண்டும். கால் அடிப்பட்ட நேரத்தில் கூட நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன் தேசத்துக்காக. கால் எரியும், சுகர் இருக்கிறபடினால அந்த கட்டு போட்ட நேரத்தில் மிக பலவீனமாக இருப்பேன். ரொம்ப யார்ட்டையும் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன் சொல்லுங்கள், ஒவ்வொரு மாநிலங்களுக்காக, ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக அப்படியே ஜபத்திலேயே செலவு செய்வேன். கர்த்தர் அந்த கிருபை கொடுத்தாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது பிரியமான தேவ ஜனமே? இன்றைக்கு நம்ம இப்போ ஒரு பிரதிஷ்டையோடு இருக்கணும். கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னால் சும்மா இல்லைங்க. கிறிஸ்தவர்கள் என்றால் ஒரு பிரதிஷ்டை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த அனுபவம் நம்ம வெளியில் கொண்டு வர வேண்டும். சாமுவேல் அதை தான் செய்தார். 2வது சாமுவேல் எப்படி இருந்தார்? கபடம் இல்லாமல் இருந்தார். கள்ளம் கபடு கிடையாது. 1 சாமுவேல் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம். அவர் தேவன் வந்து அவர்கிட்ட சொன்னார் இல்லையா, ஏலி குடும்பத்தில் இதெல்லாம் நடக்கும் என்று. அதை அப்படியே போயிட்டு மனப்பாடமாக வந்து ஏலிக்கிட்ட ஒப்பிக்கிறாரு. அதுதான் கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கிற ஒரு அனுபவம். அப்படி இன்றைக்கு நம்ம கூட எப்படி இருக்க வேண்டும், கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 3:11. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலின் ஒரு காரியத்தை செய்வேன். அதை கேட்கிற ஒவ்வொருடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும். 12 வாசிங்க. நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவள் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். ஆமென். அப்படி கீழே நீங்கள் வாசிட்டே வரும்போது ஏலி கேட்பாரு, என்ன சொன்னார் சாமுவேல், கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொன்னாருப்பா, ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவார் பாருங்களேன். ஏலியோ, சாமுவேலே என் மகனை 16 சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். 17 வாசிங்க. 17 1 2 3 17. அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலையும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கும் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். ஆமென். இப்படி ஏலி வந்து சொல்லும் பொழுது சாமுவேல் பார்த்தீங்கன்னா ஒன்று விடாம எல்லாவற்றையும் தேவன் ஏலி கிட்ட சொல்லிடுவாரு. அதுதான் கபடம் இல்லாமல் வாழ்ந்து வந்தார். நான் கூட தேவன் எனக்கு வந்து ஒரு காரியத்தை சொன்னான்னா கொஞ்சம் மாத்திரம்தான் நான் சொல்லுவேன். சில பேருக்கு அது ரகசியத்தை நம்ம எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சிலதை மறைச்சிடுவேன், எனக்கு மாத்திரம் தெரிஞ்சால் போதுன்னு. ஆனால் சாமுவேல் அப்படி இல்லை, ஏலின் இடத்துல எல்லாவற்றையும் அப்படியே சொல்கிறாரு. அதுதான் வந்து என்ன சொல்லுங்க, கபடமில்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ கபடமில்லாத உத்தம இஸ்ரவேலனே அப்படின்னு கர்த்தர் யாரை பார்த்து சொன்னார்? இயேசு தெரியுமா? கபடமில்லாத உத்தமனை இஸ்ரவேல்னு சொல்லி நாத்தான் வேல் வந்து எப்போ கபடமில்லாத உத்தமனை இஸ்ரவேலனே அப்படின்னு நாத்தானே இயேசு சொல்கிறார் இல்லையா? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட கபடமில்லாத வாழ்க்கை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.
நம் கர்த்தரிடத்தில் நம்ம ஓப்பன தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீது அப்படிதான் இருந்தார். தாவீது எல்லாவற்றையும் இயேசுகிட்ட கர்த்தர்கிட்ட அறிக்கை பண்ணிடுவார். அவர் என்ன பாவம் செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் என்ன செய்வார், அவர் அறிக்கை பண்ணி விட்டு விடுவார். மீண்டும் அந்த பாவத்துக்கு நேராக அவர் கடந்து போக மாட்டார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில கூட கபடமில்லாத வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாக இந்த கடைசி காலத்துல நமக்கு தேவன் அந்த ஒரு கிருபை நமக்கு கர்த்தர் கொடுப்பாரு. சாமுவேல் அப்படிதான் வாழ்ந்தார். அதே வசனத்துல 12 வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3-4. இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பலிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையாய் இருந்தேன் சொல்லுங்கள். அப்படியானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றார். பார்த்தீங்களா, எல்லாத்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் யாருடைய எருதையாக எடுத்தது உண்டானால், யாருடைய கழுதையாவது நான் எடுத்தேனா, நான் யாருக்காவது அநியாயம் செஞ்சேனா, நான் யாருக்காவது நான் துன்பம் இடுக்கன்னு செஞ்சேனா, என் கையில் பரிதானா, நான் லஞ்சம் யாருக்கிட்டையாவது வாங்கினேனா, நான் ஆசாரியாக இருந்த நாட்களில், நான் தீர்க்கதரிசி அந்த நாட்களில், நான் யாரிடத்துல நான் நியாயாதிபதி அந்த நாட்களில், நான் யாரிடத்துல ஆகிலாம் நான் ஒரு கழுதை, ஒரு எருது அல்லது நான் லஞ்சம் நான் ஏதாவது வாங்கினேனா இருந்தால் என்ன சொல்லுங்க? அதுதாங்க கபடமில்லாத வாழ்க்கை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும். நம்ம யாரிடத்துல வட்டிக்கு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, பணம் கொடுக்கக்கூடாது. வட்டி நிறைய பேர் இன்னைக்கு வட்டிக்கு பணம் கொடுத்து சம்பாதிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் சொல்கிறேன், இந்துக்கள் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு தெரியாது. கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள், அதிகமான வட்டிக்கு பணத்தை கொடுத்து சம்பாதித்து சாப்பிடுகிறார்கள். அது சாபத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். அது நம்ம செய்யக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? சாமுவேல் பாருங்கள், நான் யார்கிட்டையாவது ஏதாவது வாங்கினேனா, நான் வட்டிக்காவது நான் பணம் வாங்கியிருக்கேனா இருந்தால் என்கிட்ட சொல்லுங்களேன். அப்படியாக இன்றைக்கு நம் கள்ளம் கபடை இல்லாத வாழ்க்கை நம்மை குறித்து நாம் முதலாவது நம்முடைய இருதயம் நமக்கு தெரிய வேண்டும். அடுத்து நம்மை குறித்து மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படிதான் சாமுவேல் அந்த நாட்களில் வாழ்ந்து வந்தார். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1-3. சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவளுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பேர் சபாவிலே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். ஆனாலும் அவருடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருள் ஆசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். போதும். பார்த்தீங்களா, சாமுவேல் எப்படி இருந்தாரு? பரிதானம் வாங்கல, கள்ளம் கபடமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து வந்தாரு. ஆனால் அவருடைய பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள்? பரிதானம் வாங்கினார்கள், அவர்கள் அநியாயம் செய்தார்கள். அதனால சாமுவேல் என்ன பண்ணாரு, அந்த பிள்ளைகள் அந்த பதவியிலிருந்து விலக்கி விட்டாரு. இன்னைக்கு நம்ம கூட அப்படி இருக்கும். நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சா தப்புன்னா தப்பு தான் இல்லை, நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சுதான் இல்லவே இல்லை நம்ம சொல்லக்கூடாது. நம் பிள்ளைகள் தப்பு செய்யும் போது அந்த பிள்ளைகளை அடித்து நம்ம கண்டித்து உணர்த்த வேண்டும். அப்படி செய்தால்தான் சாமுவேலை போல் நம்ம டெடிகேட் பண்ணப்பட்டவர்களாக இருக்க முடியும். தன் பிள்ளை தானே ஏலி அந்த விஷயத்தில் தவறிட்டார். ஏலி தன் பிள்ளைகளை வளர்ப்பதை தவறினபடினால தான் அந்த பிள்ளைகள் மனம் போன போக்கில் வேசி பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். ஆனால் சாமுவேல் பாருங்கள், தன் பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு தீய காரியங்கள் செய்கிறார்கள் என்று தெரிந்த பிறகு உடனே அந்த பதவிக்கு வர வேண்டாம் என்று சொல்லி விலக்கி விட்டார். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கி நாம் அப்படி இருக்க வேண்டும். பிரியமான தேவ ஜனமே, நாம் எப்படி இருக்கிறோம்? கள்ளம் கபடி இல்லாமல் நம்ம வாழ வேண்டுமா? நம் குற்றம் இல்லாமல் நம்ம வாழ வேண்டும். நம் கர்த்தருக்கு பிரியமாக நாம் இருக்க வேண்டும். நம் பரிதானம் வாங்கக்கூடாது, நம் அநியாயம் செய்யக்கூடாது, நம் அநியாயத்துக்கு துணை போகக்கூடாது. ஒரு அநியாயமான காரியம் தெரியுது என்று சொன்னால் நாம் அங்கே நின்று அவளுக்கு துணையாக நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது தான் சாமுவேலை போல நம்மளால் என்ன செய்ய முடியும்? நம் கர்த்தருக்கு வாழ முடியும். இப்போ மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவளுக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வண்ணாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. 2ஆம் வசனம் வாசிங்க. மனம் திரும்புங்கள்,
பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று மனம் திரும்புங்கள், பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது? நம் மனம் திரும்பலாமா? எல்லாருமே இந்துக்கள் தானே, இந்துக்களுக்கு தானே அந்த வார்த்தை நம்ம சொல்லுவோம். நமக்கும் தான் பிரியமானவர்களே, நம் மனம் திரும்ப வேண்டும். நம் மனது கர்த்தருக்கு தெரியும். நம் மனம் திரும்பி நம்ம என்ன செய்ய வேண்டும்? இயேசுவோடு நம்ம ஐக்கியமாக வேண்டும். ஒரு பிரதிஷ்டை உள்ள ஜீவனம் செய்ய வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 12:2. நம் மனம் திரும்புவோமானால் நம் வாழ்க்கையில் நம்முடைய மனசு புதிதாக மாறும். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம் மனம் புதிதாக வேண்டும். சாமுவேல் மனம் புதிதாக மாறினது. சாமுவேல் கபடமில்லாமல் வாழ்ந்து வந்தார். அவர் மறுரூபமாய் மாறினார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட நம் மனம் திரும்ப வேண்டும். நம் மனம் புதிதாக மாற வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சாமுவேல் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நடந்தார். நம் வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். நம் கர்த்தர் சித்தம், ஏசப்பா உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உங்கள் சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்று கூட இல்லைப்பா, எல்லாமே உங்கள் சித்தத்தின்படி தான். அவர் சித்தத்தின்படி நம்ம ஒப்பு கொடுக்கும்பொழுது தேவன் அப்படியே நமக்கு செய்வார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். சாமுவேல் பாருங்க, தேவ சமூகத்தில் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? 1 சாமுவேல் 15:9. நேரமாகிவிட்டது, நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஆமென். சவுல், இந்த இடத்துல சவுல் ராஜாவாகும் போது அதுவும் ஒரு தேவ சித்தம்தான். தேவ சித்தத்தின்படி சாமுவேல் சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்ன? அமலேக்கியரை முழுமையாக நீ என்ன பண்ண வேண்டும்? அவங்களை நிர்மூலமாக்கணும். அவங்க யாருமே இருக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் சவுல் செய்தது என்ன? தேவ சித்தத்தை சவுல் செய்யவில்லை. தேவ சித்தத்தை செய்யாதபடி என்ன பண்ணிட்டார் சவுல்? சிலதெல்லாம் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். நல்ல தரமாக இருக்கிற ஆடுகள், மாடுகள், பெண்கள், ஆண்கள், இவங்களை எல்லாம் கழுதைகள், ஒட்டகங்கள், இதெல்லாம் தரம் பிரித்து ஓரம் வச்சிட்டாரு. ஓரம் வச்சுட்டு நசல் கொண்டது, ஒன்றுத்துக்கு உதவாதது, குருடு, செவிடு, இந்த கால் நொண்டி, இது மாதிரி இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாரு? நிகிரகம் பண்ணிட்டார். இது தேவனுக்கு பிரியமா? தேவன் என்ன சொன்னார்? அமலேக்கரை முழுமையாக நீ அழித்து போடு. அதுதான் தேவ சித்தம். ஆனால் சவுல் செய்தது என்ன? தேவ சித்தத்தை செய்யவில்லை. சாமுவேலுக்கு அது மனதுக்கு மிகவும் சஞ்சலமாக, வருத்தமாக, மனஸ்தாபமாக மாறினது. தேவ சித்தத்தை செய்வார் என்று சொல்லிதான் சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் சவுல் என்ன செய்யவில்லை? தேவ சித்தத்தை அவர் செய்யவில்லை. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கூட நீங்களும் நானும் தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை செய்து நடந்தார். பிதாவின் சித்தம், இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி ஆவியா இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் கதறி ஜெபித்திருக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 42. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஆகில என் சித்தத்தின்படி அல்லப்பா, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். உம்முடைய சித்தம், பிதாவின் சித்தம். இயேசுவே சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. இயேசுவே பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசுவின் சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். உம்முடைய சித்தம் என்னப்பா? உம்முடைய சித்தத்தை நான் அறிந்து நான் செயல்படணும் ஐயா. உம்முடைய சித்தம் நான் என் வாழ்க்கையில் தேவ சித்தம் மாத்திரம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்து தேவ சித்தம் என்ன? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
அடுத்து தேவ சித்தம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் ஆமென். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழி பேசுகிற ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான மொழி பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். சீக்கியர்கள், புத்தர்கள், முஸ்லீம்ஸு, ஹிந்துஸு எல்லாருமே என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் அதுதான் தேவ சித்தம். அதுக்காக தான் நாமளும் என்ன செய்கிறோம்? ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. 2 பேதுரு 3:9 வாசிங்க. 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 3:9. 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமே. 3:9 வாசிங்க. 2 பேதுரு 3:9. ஆமே. ஆமே. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் எப்படி இருக்கிறாராம்? நீடிய பொறுமை உள்ளரா இருக்கிறாரு. அதனால அவர் சித்தம் என்ன சொல்லுங்கள்? தேவ சித்தம் யாருமே கெட்டு போக கூடாது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஜெயில் கைதிகள் மனம் திரும்ப வேண்டும். ரவுடிகள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். இல்லை, அவங்கள மனிதர்கள் தானே. ஜெபிக்கிறீங்களா அவங்களுக்காக? விபச்சாரிகள், விபசார தொழில் செய்கிறவர்கள் எல்லாருமே மனம் திரும்ப வேண்டும். அரசியல்வாதிகள் மனம் திரும்ப வேண்டும். நடிகர் நடிகைகள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். அதனால தான் அவர் தாமதப்படுத்துகிறார் வருவதற்கு. எனவே தேவ சித்தம் என்ன சொல்லுங்கள்? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று 2 தீமோத்தேயு. அடுத்து வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 143:10. சங்கீத புஸ்தகம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்ன செய்ய வேண்டும்? என்னை செம்மையான வழியில் நடத்த வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு சித்தமானது நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்படி நான் கர்த்தருக்கு சித்தமானது, கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருடைய சமூகத்தில் பிரதிஷ்டை உள்ளவர்களாக, கபடம் இல்லாதவர்களாக நாம் வாழும்போது தேவ சித்தத்தை அறிந்து நிறைவேற்ற வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம் சாமுவேலை போல நாம் எல்லாரும் வாழ முடியும். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன். நீரே என் தேவன். உம்வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, பேசும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, பேசும் தெய்வமே, துணையாளரே. ஆமீன் கர்த்தாவே. இந்த காலை வேளையில நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக சாமுவேலை போல நாங்கள் பிரதிஷ்டை உள்ளவர்களாக, கர்த்தருக்கு பயந்தவர்களாக, கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாக, கர்த்தருடைய சமூகத்தில் அவர் சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக நாங்கள் தத்தம் செய்கிறோம் ஐயா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் பிசாசு எங்களை எந்த விதத்திலும் வஞ்சிக்க கூடாது. தானியேலை போல நாங்கள் எல்லா விதத்திலும் பிரதிஷ்டையோடு கடைசி வரைக்கும் அந்த பிரதிஷ்டையை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்களும் வரும் காலத்தில் உமக்காக பிரதிஷ்டை உள்ளவர்களாக ஜீவிக்கிட்டோம் ஐயா. வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறையா. வாலிப பிள்ளைகளப்பா, மனம் போன போக்கில் ஓடக்கூடாதப்பா. என் தேவனே, உம்முடைய சமூகத்தில் நெருங்கின பிள்ளைகளாக
ஒரு தானியலை போல அப்பா சோதரிக்கிற பினகாசை போல வைராகியம் நிறைந்த பிள்ளைகளாக மாறட்டும் ஐயா. கர்த்தர் அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுவீராக. தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக்க மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. மாரநாதா. இயேசு சீக்கிரம் வரப்போறாராம்.